அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் அறிந்த ஒன்று, வெற்றியை பெற வேண்டுமென்றால் கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் வெற்றியை நோக்கிய பாதையில் கடின உழைப்பு மட்டும் போதாது, கவனமாகவும் உழைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. வெற்றிக்கு வெறும் கடின உழைப்பு மட்டும் போதாது, எந்த வேலையையும் கவனத்துடன் திட்டமிட்டு மனமோந்து செய்வதுதான் உண்மையான வெற்றியை தரும். கடின உழைப்பு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உள்வாங்குங்கள். அதோடு கவனமாக இருந்தால் அச்சாணி எனும் உடல் பாதுகாப்பாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து செயலாற்றுங்கள். உழைப்பின் வியர்வை துளிகள் முக்கியமானவை, வாழ்க்கையை கட்டமைக்க உதவும் என்பது உண்மை. ஆனால் கடின உழைப்பில் வரும் கண்ணீர் துளிகள் நம் உடம்பையும் மனதையும் சிதைத்துவிடும். ஏனெனில் கடின உழைப்பு என்பது லகான் கட்டிய குதிரையை போன்றது. அதனால் நேராக மட்டுமே பார்க்க முடியும். அதுபோலதான் நீங்கள் செய்யும் கடின உழைப்பும். வாழ்க்கையில் கடினமாக உழைத்து முன்னுக்கு வந்தேன் என்று மகிழ்ந்து பெருமையுடன் சொல்வது சுலபம். அதற்கு அவர்கள் தந்த விலை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். அவர்கள் உடல் மிதமிஞ்சிய வேலைப்பளுவில் இயங்கியிருக்கும். அப்போது உடலை பாதுகாக்க தவறவிட்டிருப்பார்கள். மற்றொன்று மன அழுத்தம். அதனால் வாழ்க்கையில் பல நல்ல தருணங்களை இழந்திருப்பார்கள். நேரமறிந்து கவனமுடன் உழைப்பவர்கள் என்றுமே வீண் போவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தன் நலத்தையும் பார்த்து கொண்டு குடும்பத்தையும் திட்டமிட்டு வழிநடத்தும் மன தெளிவிருக்கும். அப்போதங்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை. சிறகுகள் ஒடிந்த பறவைகள் வான் நோக்கி பறக்க முடியாது. அதுபோலதான் நம் உழைப்பும். புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். உடலும் மனமும் சிறகுகள் போல இருக்க வேண்டும். அதில் உடலை வருத்தியோ அல்லது மன அழுத்தத்திலோ எந்த உழைப்பும் இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கவனமுடன் செயலாற்றுங்கள். உழைப்பு என்பது வெற்றிக்கான அடிப்படை. ஆனால் கவனமும் திட்டமிடலும் சேர்ந்த உழைப்பே அந்த வெற்றியை உறுதி செய்யும் திறவுகோல். கவனமாக உழைப்பது என்பது சரியான இலக்குடன் திட்டமிட்டு செயல்படுவது. இது நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் காக்கும். தோல்விகளை கண்டு துவளாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு கவனத்துடன் மீண்டும் முயற்சிப்பதே வெற்றிக்கான படிக்கட்டுகள். தனக்கு மிஞ்சிய எதையும் தன் தலையில் சுமந்து அதற்காக கால நேரம் பார்க்காமல் உழைத்து உடலெனும் ஆணிவேரை வெட்டி காலத்தோடு கலந்து விடாதீர்கள். உழைக்கும் வர்க்கம்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான முதுகெலும்பு என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. உழைப்பே உயர்வு, மறுக்கவில்லை. உழைப்பு இல்லையேல் வெற்றி இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. மாற்று கருத்து எதுவுமில்லை. ஆனால் நாம் மேற்கொள்ளும் உழைப்பு நம் உடலை பலப்படுத்தும் விதமாகவும் மனதிற்கு கஷ்டங்கள் வராமல் அதனை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படை உணர்வுகளோடு பயணிக்கும் வாழ்க்கையே என்றும் சிகரம் தொடும். நன்றி, வணக்கம்.